கோழி வச்சுக்கின்னு சாப்பிட்றதுக்கு அப்படி இது பண்ணுறேன் அப்படின்றார். ரப்ப விடைங்க போய் என்ன செய்ய முடியும் பார்க்கலாம். ஒரு கிலோ 3/4 கிலோ இதாக கூட பரவாயில்ல, அது நல்லா இருக்குமா அது. உனக்கு மனசு வராதே, உனக்கு மனசு வராது அப்படின்ற. கொத்தமல்லி என்ன பண்ணுறது இல்லைதான் ஏறி போச்சு. அப்படி எனக்கு சொல்லிக்கின்னு இருந்துட்டு ஊருக்கு போயிடுது. ஊர்லேருந்து வராங்க தப்புன்னு ஆகிடும். ஒரு ஆஃப் வாங்கிட்டு வந்துடுவாங்க, சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுவாங்க, சோறெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. அப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? நாம கோயிலில் ஒரு பொங்கல் கொடுத்தாலும் கூட வாங்கி சாப்பிட்டு சரி யார் கடைக்கு போகிறாங்க அப்படின்ட்டு உட்காருவோம். அத்தனை கோயில் விசேஷத்தப்போ இந்த குருந்தமலை கோயிலுக்குங்க அத்தனை கூட்டம் வரும், அத்தனை உருளைக்கிழங்கு ஓடும். இங்கே செய்ய கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது, செஞ்சுட்டே இருப்பாங்க. 10 பேர் நிற்பாங்க. 10 உருளைக்கிழங்கு வாங்கினா எவ்வளோ வாச்சிங்க? 50 ரூபான்னு எவ்வளோ வாச்சு? இத்தனை சம்பாரிச்சு ஒன்றுமே இல்லை. பின்ன ஆடு வெட்டினா கூட வாங்கிதான் வெட்டணும் வேலைக்கு. உனக்கு தேவை கறி. குழந்தைக்கு இந்த பிறந்தக்கு இன்னைக்கு வருவோம். கட்டுமா சூடு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்ட மட்ட மட்டான்னு கரண்ட்ல எடுக்கிற மாதிரி இழுத்துருது. கொஞ்சம் சில்லன்னு இருந்துச்சானாக்கா நின்று நின்று வாய் வச்சு வச்சு அந்த சோறு பெருக்கி திண்டு அது தண்ணி அப்படியே விட்டுது. ஒரு 2 மணிக்கு வைக்கலாம். சரி, யார் வீட்டில் இருந்தாலும் சரி கொஞ்சம் மிளகு சீரகம் கொடுங்கப்பா. வாங்க ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் பாதுகாப்பு கவுன்சிலின் துணை தலைவருமான டிமிட்ரி மெட்வெடேவ் இந்தியா டெக்சாஸ் மாகாணத்தில் அண்மையில் கொட்டிய அதிக மழையால் ஆற்று வெள்ளப்பெருக்கு பணிகளை அமெரிக்க அரசு மேற்கொண்டு வருகிறது. நியூயார்க் மற்றும் நியூ ஜெர்சி மாகாணங்களில் தொடர் கனமழையால் அரசு திட்டங்களின் பெயர்களில் விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் கட்சியின் துணை தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது. தமிழக செயலாளர் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் ஒரு குண்டால இட்லி போட்டி ஒரு குண்டால அந்த குழம்பு ஊற்றி கொடுத்து அனுப்புறாங்க. யாருமே சாப்பிடல பசங்க, யாருமே சாப்பிடல. எல்லாம் இங்கே சாப்பிட்டுட்டாங்க. அந்த பூனை தின்னுட்டு வச்சிருக்கு, பூனை குட்டி போட்டிருக்குதுங்க. வாயில கூட வைக்க மாட்டாங்க. நாகேஸ்வரி அப்புறம் அந்த கறி இருக்கும்.
போய்க்கிறாங்க. ஆனால் அவன் ஜெயிலில் இருப்பான். ஒரு முறையாக போய்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ரப்பர் ரோடு கூட எதுவுமே கேட்காது. அந்த அளவுக்கு கழிச்சு அந்த ஆள் ஆட்டோவில் இப்போ இந்த ராஜ் காரில் போகிறதுக்கு என்ன பயங்க மழைக்கு? சில நேரத்துலாம் வண்டி நின்று போயிருக்குது தெரியுங்களா? மழை பெஞ்சு ரொம்ப முடியலன்னா நாங்கள் பூ எடுத்து போயிட்டு வரும்போது ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நிறுத்திட வேண்டியது. புதுக்கோட்டைக்கு அந்த மாதிரி ஒரு ஊருக்கு அப்படியே வண்டிக்கெல்லாம் நிப்பாட்டில் என்ன சொல்லிச்சு தப்பா ஒரு 4 மணிக்கு இருக்கும். பிடிச்ச மழை கண்ணாடி அந்த இது தள்ளினாலும் தண்ணி நவர மாட்டாங்க. அந்த அளவுக்கு சலன்னு ஊற்று வண்டிங்களே ஓரம் கட்டாங்க. அப்படியே பக்கெட்ல அள்ளி ஊத்துன மாதிரி ஊத்துச்சுன்னா அந்த பக்கத்துல வர்ற வண்டிங்க அந்த டூம் மட்டும் தான் தெரியுது வெளிச்சம். வண்டி தெரிய மாட்டேன். 1 மணி நேரம் வண்டி அங்கங்க நிப்பாட்டிடுவாங்க. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல ஓரமா நிறுத்திடுறாங்க. பெட்ரோல் பங்க் நடு ரோட்ல எங்கேயோ ஓரமா நிறுத்தி பாதுகாப்பான நிறுத்திட வேண்டியது. அந்த ரோட்ல எவ்வளவு ஓடுது அந்த கண்ணாடி அந்த தள்ளுது இல்லையா? ஆமா தள்ளவே முடியல. அது சொட்டு சொட்டா விழுந்தா பரவாயில்ல. பக்கெட்ல அள்ளி ஊத்துற மாதிரி மிஷின் அது பக்கெட்ல அள்ளி ஊத்துற மாதிரி அப்படியே விழுந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியும். தண்ணி வண்டிக்காரங்களே நிப்பாட்டாங்க கொஞ்சம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் மாதிரி. ஒன்று தலைக்கு ஓட்டுற அளவு கூட இல்லை. அவ்வளோதான். அவ்வளோ கனமான மழை இல்லை. ஆமாம் ஆமாம் எல்லா ஏரியா அப்படிதான். ஆனால் தமிழ்நாடு முழுக்க நேற்று மழைன்னு இப்போ என்னமோ இன்னைக்கு வெயில் அடிக்குது. இன்னைக்கு வரணும் சத்தான் நம்ம பார்க்கலாம். இப்படியா சென்னையில் அனுபவம் இல்லை. கண்ணு எடுத்து வச்சிங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன். இது மாமரம்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. எப்படி வச்சு குழிக்கு பக்கமாக இறங்குற மாதிரி செஞ்சுக்கணும். இறங்கிச்சாலும் செடிக்கு தண்ணி அளவாக இருக்கிற மாதிரி. ஆமாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வண்டல் ஓடாது. நம்ம மெதிச்சோன்னா இப்படி கெட்டி ஆகிடும். இந்த செம்மண்ணு தான் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஓடும். இந்த மண்ணெல்லாம் ஓடாது. இன்னைக்கு நைட்டு மழை நேரம் இருக்காது. தேங்காய் மிதிச்சு வந்துடும் மேலே தண்ணி ஜாஸ்தி. ஆனால் இன்னைக்கு நட்டிக்கணும். எங்களுக்கு பின்னாடி பின்னாடி ஆச்சுன்னா விலைவாசி ஏறுதா இல்லையாமா? விலைவாசியில் அளவாக தான். அப்புறம் 6000 சொல்ற 14000 எங்க 6000 எங்க இது 5 ரூபா 10 ரூபாய்க்கு மேலே யாரும் முய் வச்சிருக்கிறாங்களா அந்த காலத்தில்? 5 ரூபாய் கூட வைக்காத ஆடிக்கிறாங்க. முய்யே இல்லை எங்களுக்கு. முய் கூட என்ன முய் வந்துச்சோ யாருக்கு தெரியும். இன்னைக்கு 100 ரூபாய் வைக்கிறதுக்கே இல்லை. என்னடா 100 ரூபாய் வைக்கிறதாக்கி தண்ணி கீழுக்கு மேலுக்கு முடிக்கிறாங்க. கஷ்டமாக இருக்குதுன்ற. கஷ்டமாக இருக்கு. அந்த ஏதோ பாட்டு எழுதிட்டு இருந்தால் பிடிங்கி கொடுப்பாங்க. 300 முட்டையாமா ஆட்டுக்கறி ஒரு பக்கமாமா வசதிக்கு நம்ம ஆட்டுக்கறி செய்வாங்க. ஏன்னா நம்ம வசதிக்கு நம்மளும் செய்ய முடியும். எடுத்துருப்பாங்க. அப்படி கூட யார் சாப்பிட்டாங்க கையில் வர்றது அப்படியே எடுத்துருக்கோம்னா 5 காலமாக எடுத்துருக்கோம். அப்படியெல்லாம் கழுவிட்டு எடுத்துருக்காங்க. அப்படியே எடுத்தா நீ கேட்க வேண்டியது உனக்கு போட்டுறதாயா வேணும் எதுக்கா கை விடுற அப்படின்னு சொல்லி பண்ண வேண்டியது. ஒரு கோட்டு காசு கையில் எல்லாமே இருக்கும். நீ போடு அங்கேருந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு இருக்குது. அப்புறம் ஒரு கப்பில் ஆட்டுக்கறியாமல் ஒரு கப்பில் கோழிக்கறியாமல் ஒரு டைம் மறி பெரிய யார் ஜாமான் சாகுவாங்க. ஊட்டிலே அதே மாதிரி பாடி எடுக்கிற வரைக்கும் கோயில் திறக்கவே மாட்டாங்க. இங்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இங்கே வந்து ஊட்டி மகருக்கு ஏதாவது அந்த பழைய மலையெல்லாம் இருக்குது. அது சுற்றி ராவணன் சுற்றி தான் அவங்களுக்கு அந்த குற்றப்பட்டியை ஃப்ரீயாக விட்டார். அதனால அவருக்கு தான் அவர் அட்ரஸே இல்லை. பார்த்துங்க இந்த இஸ்கோல் வண்டி அது ஒரு பூஜை அனுப்பிட்டு இந்த 130 செட்டிங்கள இந்த இஸ்கோல் வண்டி ஓட்டிட்டு
எவ்வளவோ சொத்து இருக்கு அவருக்கு இப்போ உக்காரத்துக்கு வரும். அந்த செல்வராஜ ரெட்டியார் இருந்தார் அவரு. செல்வராஜ் ரெட்டியார் பொதுவாக பழைய மலையக்காரன்னு சொல்லுவாங்க. அவர் பழைய மலையக்காரர் இந்த சொல்லி சொத்து இருக்காங்க. அவ்வளோ இருக்காங்க ராமதாஸ் சொத்து. இப்போது அவருக்கு அந்த பையன் இந்த வண்டி ஓட்டிக்கிறான். ஓட்டிப்பாங்க. அவ்வளோக்க வாங்கிட்டு இதான் போகல சாயந்தரமா வாங்கிட்டு வந்தா அந்த குழம்பு செலவு மட்டும் அவ்வளோவா. அதான் நானும் போறேன்னு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் நான். அவன் போகலான்டான்னா அப்புறம் போகலான்ட்டேன். வெயில் நேரம் போகல. இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். சரி, எப்படி நாளைக்கு நல்லா இருந்தீங்களா? நல்லா நகை இங்கே கீழே இறங்காது. இல்லைப்பா வந்துருக்குது. மலேசியா உலகத்திலே தென்னங்குள்ள எங்க அதிகமாக விளையுது? வெளி மாநிலத்தில் கூட தென்னங்கன்று ஃபுல்லாக்குதா? கோவால தான் அதிகம் உலகத்திலே. அது வந்தப்போ வந்துருக்குது. நமக்கு 15 நாள் கோயம்புத்தூர்ல எப்பவுமே 50 ரூபா தான். ஐயப்பன் கோயிலில் 50 எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷம் 50 ரூபாய்க்கு. அது விடு, அது 60 ரூபாலாம் இருக்குது ஒவ்வொரு இடத்துல. ஆமாம், ராமநாதபுரம் 60 ரூபா. அப்போ கூட சாப்பிட்றாங்க ஜனங்க. ஆமாம், அதையும் வாங்கி சாப்பிட தான் செய்கிறாங்க. ஆமா, நோய் இருக்கலன்னா அது சாப்பிட்டா நல்லதுன்னு நான் சொல்லுவாங்க. நோய் சாப்பிட்டு தானே ஆகும். செலவு பண்ணணும் வந்தாச்சு அப்படின்னு செலவோடு வெட்டிட்டே இருப்பாங்க. தண்ணி செலவு அடிச்சுக்கிறோம். அவரா கல்லுக்கு இந்த பக்கம் போட்டுட்டோம். நமது ஒரு 1/2 அடி போனாலும் பரவாயில்ல அப்படின்றார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 ஏக்கருக்கு மேலே இருக்குது. இங்கே இருக்குது. அப்போதான் விழாது இல்லைன்னா ஒரே நாள் இருந்தா கூட விழுந்துரும். பூச்சி விழுந்து. அப்போ கடைக்காரெல்லாம் என்னையா பண்றாங்க? அவங்க அப்பப்பையே மிஷின்ல போட்டு அடிச்சிடுறாங்க. கடைக்காரன் அப்படியே வச்சு நிறுத்தானா விற்பனைக்கு போகுது. ஏன் மிளகாத்தூள் கொட்டி அவங்க விரைக்கி வச்சுக்கிறாங்க. மிளகா மருந்து பாரு வண்டு விட்டுருக்கு. ஏன்னா பொடிக்காத அப்படியே அந்த பூனவோட அப்படியே பையில போட்டு வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இது துவரையும் ஒன்றும் துவரை கூட அப்படிதான் பூனத்தோட கறந்தா சாதி அப்படியே கிடக்கும். பொடிச்சு வச்சா ஒரே நாள் தான், மறாவது நாள் வெண்டு விடும். மனுஷனுக்கு உயிர் போட மாட்டேங்குது. கோமியம் பிடிச்சி மிளகா தூள் வாங்கி போட்டு மிளகா மருந்து போட்டு தேய்ச்சி காய வச்சிடும் விரை. குழம்பு வைப்பாங்களே வறுத்தி கூட சாப்பிடலாம். சாப்பிடலாம். நம்ம எங்க இருந்தோமா இது என்ன பண்ணிருக்கணும்? அருமையான குழம்பு வரும். சூப்பரா வரும்.
இந்த எண்ணெய் பூசி காய வச்சுட்டு இருந்தானே ஒன்றா இருக்காது. என்ன எண்ணெய்? என்ன கல்ல எண்ணெயா? எந்த எண்ணெயும் சரி, எப்படி ஆகி போச்சு இது. கொள்ளும் போச்சு, இதுவும் போச்சு. 3000 ரூபாய் எனக்கு நஷ்டம். கொள்ளு விதைச்சது, டிராக்டர் ஓட்டினது. இதை போட்டிருந்தா கூட ஒரு 10 கிலோ ஆகிருக்கும்.